அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்றைக்கு தரம் 8 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்தில ஓட்ட மின்னியல் தொடர்பான அளவீடுகள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு இதுல கரண்ட் சம்பந்தமான விஷயங்களை நாங்க கடைசியாக எங்களோட வகுப்பில பார்த்திருந்தோம். மின்னோட்டம். இப்போ மின்னோட்டம்ன்றது ஒரு மின் சுற்றினூடாக இலத்திரன்கள் பாய்வது. மின் சுற்று ஒன்றினூடாக இலத்திரன்கள் பாய்கிறது தான், அதாவது ஏற்றங்களின் பாய்ச்சல் என்று சொல்லுவோம். ஏற்றம் என்றால் அது நேரேற்றம் மறையேற்றம், இரண்டு ஏற்றங்கள் இருக்கு. அப்ப அதுல நாங்க ஒரு மூடிய சுற்று ஒன்றினூடாக, மூடிய சுற்று என்றா என்னது, ஒரு சர்க்கிட், ஒரு கரண்ட் போறதுக்காக நாங்க செய்த ஒரு சர்க்கிட். சரியா? அப்ப அதனூடாக ஏற்றங்கள் பாய்கிறதான் கரண்ட் பாயுது சொல்லுறோம், மின்னோட்டம். சரியா? இப்ப ஒரு சிம்பிளா இருக்கிற ஒரு மின் சுற்று ஒன்று நாங்க கடைசியாக பார்த்திருந்தோம். ஒரு பேட்டரி, அதை தொடுக்கிறதுக்கு ஒரு கம்பி, அதனூடாக எரியுதா இல்லையான்னு பாக்குறதுக்கு, கரண்ட் வருதா இல்லையான்றத பாக்குறதுக்காக ஒரு பல்பு, ஒரு சுவிட்ச் இருந்தா இது ஒரு எளிமையான மின் சுற்று என்று சொல்லும். ஒரு சர்க்கிட், சிம்பிளான சர்க்கிட். சரியா? ரைட். அடுத்தது நாங்க கரண்ட் பாயிறதுக்கு ஒரு நிலையான திசை இருக்கு என்று சொல்லி சொல்றோம். மின்னோட்டம் பாயிறதுக்கு நிலையான ஒரு திசை இருக்கு. இப்ப நாங்க முதல்ல ஒரு சிம்பிளான சர்க்கிட்ல இந்த சிம்பிளான ஒரு சர்க்கிட்ல இதுல நாங்க பேட்டரி, தொடுக்கிறதுக்கு கம்பி, மின்குமிழ், ஆளி, இந்த சிம்பிளான 4 பொருட்களை மட்டும் வச்சுக்கொண்டு ஒரு எளிமையான மின் சுற்று உருவாக்கும். அப்ப இந்த சுற்றுல ஏற்றங்கள் பாயிறதான் கரண்ட் பாயுதுன்னு சொல்றோம். மின்னோட்டம் பாயுது. அந்த மின்னோட்டம் பாயிறதுக்கு ஒரு திசை ஒன்று இருக்கு. சரியா? அதாவது நேர்முனைவில இருந்து மறைமுனையை நோக்கித்தான் மின்னோட்டம் பாயும். அப்ப நேர்முனைவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, ஒரு பேட்டரிய நாங்க போட பேட்டரியில குறியீடு தெரிவதற்கு பெரிய பெரிய கோடை நாங்க நேர் முடிவிடமாகவும், சிறிய கோடு நாங்கள் மறை முடிவிடமாகவும் சொல்லுவோம். அப்ப கரண்ட் போற பாதையை குறிச்சு காட்டுங்க அப்படின்னா, நாங்க இந்த பிளஸ் முடிவிடத்துல இருந்துதான் ஸ்டார்ட் பண்ண வரும். எங்களுக்கு இந்த பக்கமாக பிளஸ் இருந்தா இந்த பக்கமாக கரண்ட் போகும். அப்ப இதை நாங்க சுவிட்ச் ஆன் பண்ணி இதுக்கால கரண்ட் போகும், இந்த மின்குமிழ் ஒளிரும், இப்படி முடியும். அப்ப மின்னோட்டம் பாயிர திசையில அம்புக்குறியில காட்ட சொல்லி கேட்டா என்ன செய்ய வேணும்? எங்களுக்கு இந்த பேட்டரிய முதல்ல பார்க்கும். பேட்டரி எந்த பக்கம் பிளஸ் போட்டிருக்கோ அந்த பக்கத்தால அம்புக்குறிய ஸ்டார்ட் பண்ணி மறை முடிவிடத்துல முடியிற மாதிரி நீங்க அம்புக்குறிய முடிக்க வேணும். அப்ப எங்களுக்கு கரண்ட் நீங்க இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு இங்க இருந்துதான் ஸ்டார்ட் ஆக போகும். எங்க பிளஸ்ல இருந்து பிளஸ் முடிவிடத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? பெரிய கோடு போட்டதுதான் நேரான முடிவிடம், சிறிய கோடு போடுறதுதான் மறை முடிவிடம். சரியா? இப்ப உங்களுக்கு கரண்ட் எங்க இருந்து தொடங்கும்ன்றது தெரிய வரும். அப்ப பிளஸ் முடிவிடத்தில இருந்து தொடங்கும். சரியா? அப்ப இது ஒரு கேள்விக்கு போன முறை வந்திருக்கு. இந்த சுற்று தந்திருந்தவர்கள் இதுல மின்னோட்டம் பாயிறத அம்புக்குறியில காட்டுங்கன்னு சொல்லி வினா வந்திருக்கு. அதனால சொல்றேன். சரியா? தேவையானவை
வரைஞ்சு வச்சு கொள்ளலாம், அல்லது நாங்க அடுத்த வினாவில இதை ஒரு கேள்வியா போட்டு விட செய்வோம். சரி, அப்ப இன்றைக்கு நாங்க பார்க்க இருக்கிறது உம் மின்னோட்டத்தை அளவிடுறது, மின்னோட்டத்தை அளந்து பார்க்கிறது. அதுக்காக நாங்க எதை பயன்படுத்துவோம், அதன் அளவீடுகள், அலகுகள், குறியீடுகள் எல்லாம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். சரியா, அப்ப இதுல மின்னோட்டத்தினுடைய அளவு என்ன, திசை எப்படி கண்டுபிடிக்கிறது என்று சொல்லி பார்ப்போம். Right. செயற்பாடு 7.3 பார்ப்போம். புக் இருந்தா 111ஆம் பக்கத்துல நீங்க பார்க்கலாம். சரியா, அப்ப இதுக்கு நாங்க இப்ப மின்னோட்டத்தை அளக்குறதுக்காக நாங்கள் என்ன உபகரணத்தை பயன்படுத்தும், அதாவது கரண்ட் வாரது எவ்வளவு வருகுது என்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்க ஆய்வு கூடத்துல யூஸ் பண்றது அம்பியர் மானி. சரியா, அப்ப அம்பியர் மானிலையும் வேற வேற அம்பியர் மானிகள் இருக்கு. பொதுவாக மின்னோட்டத்தினுடைய அளவை அறிந்து கொள்வதற்கு அம்பியர் மானி பயன்படுத்தப்படும், அல்லது சிறிய ஓட்டங்களை அளக்கிறதுக்கு மில்லி அம்பியர் மானி பயன்படுத்தப்படும். சரியா, மில்லி அம்பியர் மானி பயன்படுத்தப்படும். அல்லது கல்வனோமானியையும் நாங்கள் பயன்படுத்தலாம் மின்னோட்டத்தை அறிஞ்சு கொள்றதுக்காக. சரி, கல்வனோமானியிலையும் மிக சிறிய அளவில் வர்ற மின்னோட்டங்களை அளக்க முடியும். மின்னோட்டத்தினுடைய திசையை அறிஞ்சு கொள்றதுக்கு கல்வனோமானியிலையும் மையப்பூச்சிய கல்வனோமானி அல்லது மையப்பூச்சிய மில்லி அம்பியர் மானிய நாங்க யூஸ் பண்ணலாம் மின்னோட்டத்தினுடைய திசைய அளக்கிறதுக்கு. இப்ப இது ரெண்டும் நோர்மலாக மின்னோட்டத்தை அளக்கும். சரி, அப்ப இது ரெண்டும் அம்பியர் மானி, மில்லி அம்பியர் மானி, எவ்வளவுக்கு கரண்ட் வருகுது, எத்தனை அம்பியர்ல வருகுதுன்றத கண்டுபிடிக்கும். சரியா, இப்ப மையப்பூச்சிய கல்வனோமானி மையப்பூச்சிய அம்பியர் மானி மையப்பூச்சிய கல்வனோமானி மையப்பூச்சிய மில்லி அம்பியர் மானி இன்னும் பொருத்தமாக இருக்கு. மையப்பூச்சிய மில்லி அம்பியர் மானி இது எந்த திசையில போகுது என்றதை கண்டுபிடிக்க உதவும். சரியா, இது திசை. இது ரெண்டுலையும் எந்த திசையில அந்த கரண்ட் வருது என்றதை கண்டுபிடிக்கலாம். அதுக்காகத்தான் இந்த மையப்பூச்சிய என்ற சொல்லு வருது. அப்ப இந்த அம்பியர் மானிகள்ல நடுவில பூச்சியம் இருக்கு. அப்ப பூச்சியத்தில இருந்து பிளஸ் பக்கமாகவும் வரலாம் அல்லது மைனஸ் பக்கமாகவும் போகும். அப்ப நடுவில் இருக்கிறது மைய பூச்சியம். ஆகவே அந்த பூச்சியத்தில இருந்து நேராகவோ அல்லது மறை திசையிலேயோ
போகுதுன்றத கண்டுபிடிக்கலாம். அதுக்காகத்தான் இதை நாங்க பயன்படுத்தோம். சரியா? அப்ப மின்னோட்டத்தினுடைய திசைய அறிஞ்சு கொள்றதுக்கான ஒரு செயற்பாடு தான் உங்களுக்கு 7.3ல தரப்பட்டிருக்கு. இப்ப அதுல என்னென்ன பொருட்களை எடுக்கட்டாம்டா, ஒரு மைய பூச்சிய அம்பியர் மானி அல்லது மில்லி அம்பியர் மானி. மையப்பூச்சிய அம்பியர் மானியை எடுத்தோம்னா எங்களுக்கு அந்த திசைய கரெக்டா அறியக்கூடிய மாதிரி இருக்கு. ஆகவே நாங்க ஒரு மையப்பூச்சிய மில்லி அம்பியர் மானியை எடுப்போம். இதை அதோட ஒரு மின் மோட்டர் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். அதுக்கு முன்னுக்கு ஒரு ஃபேன் இருக்கும். அது சுழலுதை வச்சுக்கொண்டு எந்த திசையில சுழலுது அல்லது திசை மாறினா அது எங்களுக்கு தெரியும். சரியா? அதே மாதிரி உலர் மின்கலம், அதாவது கரண்ட் எங்களுக்கு தேவைப்படும். அதுக்காக பேட்டரி எடுத்துக்கொள்ளுவோம். உலர் மின்கலம் சுவிட்ச் ஒன்று எடுத்துக்கொள்ளுவோம், ஆன் பண்ணி ஆஃப் பண்றதுக்காக. அப்ப இதை செயற்பாடை நாங்க பார்ப்போம். இதுதான் அந்த செயற்பாட்டினுடைய அமைப்பு. Right? இதுல நாங்க பேட்டரி எடுத்திருக்கிறோம். இதை நாங்க உலர் மின்கலம், பேட்டரிய நாங்க உலர் மின்கலம் என்று சொல்லுவோம். இது மோட்டார், மின் மோட்டார் எடுத்து மின் மோட்டார். இது நாங்க சுவிட்ச் போடுறதுக்கு ஆளி. சுவிட்ச் ஒன்று எடுத்துருக்கு. இதுல நடுவுல எம் என்று போட்டு ஸ்மால் ஏ போட்டா மில்லி ஆம்பியர். நடுவுல இந்த குறியீடு அம்புக்குறி காட்டியிருந்தா மைய பூச்சியில நடுவுல பூச்சியம் இருக்கு. சரியா? மைய பூச்சியில அம்பியர் மானி அல்லது மில்லி அம்பியர் மானி. எம் போட்டு ஏ போட்டால் எம் போட்டு ஏ போட்டிருந்தால் மில்லி அம்பியர் மானி. மைய பூச்சிய மில்லி அம்பியர் மானி.
மைய பூச்சிய மில்லி ஆம்பியர் மானி. சரியா? அப்ப இப்ப நாங்க இந்த படத்துல காட்டப்பட்டிருக்கிற மாதிரி என்ன செய்ய போறோம்? ஒரு மின் சுற்று ஒன்றை அமைக்க போறோம். பேட்டரி, ஒரு மோட்டார், ஒரு மில்லி ஆம்பியர் மானி, ஒரு சுவிட்ச். இந்த 4 பொருட்களையும் ஒரு கடத்துகின்ற கம்பியோட எடுத்து ஃபுல்லா இணைக்க போறோம். சரியா? ரைட். இப்ப நாங்க இத இணைச்சு முடிய இந்த மின் சுற்றை செயற்படுத்தி இங்க இருக்கிற சுவிட்சை வந்து நாங்க ஒன் பண்ணிட்டு சுவிட்சை போட்டுட்டு அவதானிக்க போறோம். சரி. அதே மாதிரி இப்ப நாங்க பேட்டரிய இப்படி போட்டிருக்கோம். திரும்ப பேட்டரிய மாறி இணைச்சு உலர்கலத்தினுடைய முனைகள் என்றால் இது நேர்முனைவு, மரமுனைவு. இப்ப அதை மாற்றி இணைச்சு போட்டு இந்த ஆம்பியர் மானி எந்த பக்கம் திரும்புதுன்னு சொல்லி பார்க்கணும். இப்ப முதல் இதே மாதிரி உலர் மின்கலம் இருக்கைக்கு இந்த ஆம்பியர் மானி ஒரு பக்கமாக திரும்பும். அதாவது இந்த அம்புக்குறி ஒரு சைடுக்கு திரும்பும். திரும்ப இந்த உலர் மின்கலங்கள் மாற்றி இணைக்கப்பட்ட பின்னர் இந்த மையப்பூச்சிய மில்லி ஆம்பியர் மற்ற சைட்டுக்கு திரும்பும். முதல் ஒரு சைட்டுக்கு திரும்பும், இரண்டாம் தரம் மற்ற சைட்டுக்கு திரும்பும். அப்ப இதனூடாக இதுல இருந்து நாங்க என்ன முடிவுக்கு வரலாம்? அதே போலதான் இந்த மின் மோட்டார். ஃபர்ஸ்ட் இந்த பக்கமாக உலர் மின்கலம் இருக்க ஒரு பக்கமாக சுழலும். பிறகு உலர் மின்கலத்தை மற்ற பக்கம் மாத்திட்டு பார்த்தா மற்ற திசையில அது சுழல்றதையும் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். செய்து பார்த்தா இருக்கு. அப்ப நாங்க இதுல இருந்து என்ன முடிவுக்கு வரலாம்? அப்ப இது அசைகிற பக்கம் வேற வேற மாதிரி இருக்குண்டா, இங்காலையும் அங்காலையும் மாறுதுண்டா, மின்னோட்டம் போற திசையும் மாறுது. இதுக்கு என்ன ரீசன்? மின்னோட்டம் கரண்ட் போற திசை வந்து மாறுதுன்றதுதான் அடிப்படை. அப்ப இதை காட்டுறதுக்கு தான் இதை நாங்க செய்து பார்க்கணும். அப்ப இதுக்காக நாங்க என்னத்தை பயன்படுத்தினாங்க? மில்லி ஆம்பியர் மானி, மையப்பூச்சிய மில்லி ஆம்பியர் மானி உபகரணத்தை பயன்படுத்தி இருக்கிறோம். இப்ப இது வந்து ஆய்வு கூடங்கள்ல இருக்குது. நீங்க நாளைக்கு ஸ்கூல்ல போனா உங்களோட டீச்சர்கிட்ட கேட்டா காட்டு. மில்லி ஆம்பியர் மானி. சரி, அப்ப அது வந்து நடுவுல மையப்பூச்சியமா இருந்தா எந்த திசையில கரண்ட் போகுதுன்றது அது காட்டும். சரியா? அப்ப மின்னோட்டத்தின் பாய்கின்ற திசை மாறுபடுவதை நாங்க இதுல பார்க்க முடியும். பாயிர திசை மாறும் பொழுது அம்புக்குரிய அது போற திசையில அதனுடைய எத்தனை அம்பியர்ல மின்னோட்டம் போகுது என்பதை காட்டும். அதே போல மின்னோட்டத்தின் திசை மாறுறத நாங்க மின் மோட்டார் சுழலுவதை வைத்து பார்க்க முடியும். மின் மோட்டார் முதல் ஒரு திசையில சுழலும், திருப்பி மின்னோட்டம் மாறைக்குள்ள மற்ற திசையில சுழலும். இந்த செயற்பாடு உங்களுக்கு விளங்கி இருக்கு நினைக்கிறேன். மின்னோட்டம் போற திசை வந்து மாறுது என்றா அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்ப திசையை பார்க்கறதுக்கு நாங்க மையப்பூச்சிய வெள்ளியம்பியர் மானி அல்லது மையப்பூச்சிய கல்வனோ மானியும் பயன்படுத்தி கொள்ளலாம். சரியா? ரைட். அப்ப இதுல வார மின்னோட்டங்களை அளக்கிறதுக்கு ஆம்பியர் மானி பயன்படுத்தப்படலாம். அப்ப மின்னோட்டத்தை நாங்க அளவுறதுக்கு
மில்லி ஆம்பியர் மானி அல்லது பல்வரோமானி ஆம்பியர் மானிகள் யூஸ் பண்ணிக்கல. அதுல நாங்க மின்னோட்டத்தை மின்னோட்டம் என்றதை குறிக்கிறதுக்கான குறியீடு ஐ என்று சொல்லுவோம். மின்னோட்டத்தை ஐ என்று சொல்லுவோம். மின்னோட்டத்தை ஐ என்ற குறியீட்டுல தான் நாங்க குறிக்கிறோம். சரியா? மின்னோட்டம் ஐ என்ற குறியீட்டுல நாங்க குறிக்கிறோம். சரியா? மின்னோட்டத்தை அளக்கிறதுக்கான சர்வதேச அலகு ஆம்பியர் என்று சொல்லுவோம். இப்ப அலகு என்றா என்னன்னு உங்களுக்கு தெரியும். நீளத்தை அளக்கிறதுக்கு அலகு மீட்டர், தூரங்கள் நீளங்கள் அளக்கு, திணிவுகளை அளப்பதற்கு கிலோகிராம். அந்த மாதிரி இப்படி மின்னோட்டத்தை என்ன அலகுல அளப்போம்னா அம்பியர். மின்னோட்ட மின்னோட்டத்தினுடைய அலகு என்று நாங்க சொல்லிக்க அது அம்பியர். அதாவது அம்பியர் மானியால அளக்கிறது தான் அந்த அம்பியர். மின்னோட்டத்தினுடைய அலகு அம்பியர் என்று சொல்லும். சரி, அம்பியர் மானியால அளக்கிறது அம்பியர் தான். சரி, என்ன அம்பியர்ல அதோட குறியீடு கேபிட்டல் ஏ. அதாவது அம்பியருக்கான குறியீடு கேபிட்டல்ல ஏ என்று போடுவோம். அம்பியர் ஏ அந்த அலகுன்னு குறியீடு பிள்ளை. இப்ப நாங்க மீட்டர் என்று சொன்னா மீட்டர் என்று சொன்னா அதுக்கு எம் என்று கொடுப்போம். அலகு மீட்டர் எம் என்று போடுவோம். அதே மாதிரி அம்பியர் என்றா அதோட குறியீடு ஏ. அப்புறம் மின்னோட்டத்தின் குறியீடு ஐயன்னு மாறி நிற்குது. அது மின்னோட்டத்தின் குறியீடு. இது அம்பியருக்கு குறியீடு ஏ. சரி, அதுவே இப்ப நாங்க மில்லி ஆம்பியர் ஸ்மால் எம் போட்டு ஏ. மில்லி ஆம்பியர் மில்லி ஆம்பியர் ஸ்மால் எம் போட்டு ஏ வந்தா மில்லி ஆம்பியர் சொல்லுவோம். மைக்ரோ ஆம்பியர் இதை சொல்றது மைக்ரோ ஆம்பியர். மைக்ரோ ஆம்பியர் மைக்ரோ ஆம்பியர் என்று சொல்லு. சரி, அப்ப ஆம்பியர் மானியல் தான் மின்னோட்டத்தை அளக்கிறதுக்கு யூஸ் பண்றது. அதுல மில்லி ஆம்பியர் மானியண்டா ஸ்மால் எம் போட்டு ஏ போட்டு. மைக்ரோ ஆம்பியர் மைக்ரோ ஏ என்ற குறியீடு இருக்கு. நார்மலாக ஆம்பியர் மானிக்கு வழக்கமாக நடுவில் ஏ என்ற குறியீடு இருக்கும். சரியா? ரைட். எங்களுக்கு 1000 மில்லி ஆம்பியர் தான் ஒரு ஆம்பியராக இருக்கு. 1000 மில்லி ஆம்பியர் ஒரு ஆம்பியர் என்று சொல்லு. 1000 மில்லி ஆம்பியர் தான் ஒரு மில்லி ஆம்பியர் என்று சொல்லு.
அதே மாதிரி 1000 மைக்ரோ ஆம்பியர் தான் 1 மில்லி ஆம்பியராக இருக்கு. தேவையான எழுதி வச்சுக் கொள்ளலாம். 1000 மைக்ரோ ஆம்பியர் சேர்ந்தால் 1 மில்லி ஆம்பியர் உருவாகும். 1000 மைக்ரோ ஆம்பியர் சேர்ந்தா 1 மில்லி ஆம்பியர். அந்த 1 மில்லி ஆம்பியர் மாதிரி 1000 மில்லி ஆம்பியர் சேர்ந்தாதான் 1 ஆம்பியர் வரும். அப்ப இதுல மிகச் சிறிய குறியீடுகள் கேட்டா மைக்ரோ ஆம்பியர் தான் மிக மிக சிறிய. அதுக்கு அடுத்தது மில்லி ஆம்பியர், அதுக்கு அடுத்தது பெரிய குறியீடு ஆம்பியர் என்று சொல்லும். சரியா? இப்ப ஆம்பியர் மானிகளுக்குரிய குறியீடு நாங்க ஏற்கனவே எங்களோட முதலாவது வகுப்பிலையும் பார்த்தோம். ஆம்பியர் மானின்ற குறியீடு உலர் மீன்களம்ண்டா ஒரு பெரிய கோடு ஒரு சிறிய கோடு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஆம்பியர் மானியண்டா ஒரு வட்டத்துல நடுவில் ஏ என்ற குறியீடு. ஒரு வட்டம் போட்டு நடுவில் ஏ என்ற குறியீடு போட்டிருந்தா அதுதான் என்னது ஆம்பியர் என்ற குறியீடு. இப்ப நாங்க இதுல ஒரு மின் சுற்று கீரைக்குள்ள இந்த ஆம்பியர் மானிட படத்தை கீறி கொண்டிருக்கிறது கஷ்டம். அப்ப என்ன செய்யலாம், ஒரு வட்டம் போட்டுட்டு நடுவில் ஏ என்று போட்டு விட்டோம்னா அந்த இடத்துல நாங்க ஒரு ஆம்பியர் மானி வச்சிருக்கிறோம். சரியா? இது சிம்பிளாக இருக்கும். குறியீட்டை யூஸ் பண்ணி படம் கீறுறது. ரைட். இப்ப ஆம்பியர் மானியாக இருந்தாலும் சரி மில்லி ஆம்பியர் மானியாக இருந்தாலும் சரி இரண்டிலையும் நேர் மறையண்டு 2 முடிவிடங்கள் இருக்கு. சரியா? ஒரு ஆம்பியர் மானியை நீங்க வடிவா பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். அதுல 2 முனைவுகள் இருக்கு. தனியா இருக்கிற ஒரு ஆம்பியர் மானியில கீறி இது ஒரு ஆம்பியர் மானி என்று நாங்க எடுத்துக்கொள்ளும். நடுவில் ஏ என்ற குறியீடு போடப்பட்டிருந்தா அது ஆம்பியர் மானி. ஏ என்ற குறியீடு போடப்பட்டிருக்கிறது ஒரு ஆம்பியர் மானி. இந்த ஆம்பியர் மானியில பாத்தீங்கன்னா 2 முனைவுகள் தென்படும். சரி, அப்ப ஒரு மின் சுற்றொன்றுல இப்படி ஒரு மின் சுற்றுல நாங்க கொண்டு போய் இணைக்கிறதுக்கு முதல்ல அது மில்லி ஆம்பியர் மானி, இது ஆம்பியர் மானி. சரி, அது ரெண்டுலயுமே 2 முனைவுகளை நாங்க பார்க்கலாம். சரியா? அந்த முனைவுகள்ல ஒன்று நேரான முனைவாகவும் மற்றையது மறைமுனைவாகவும் இருக்கும். சரியா? அப்ப இதுல நான் ஒன்றுக்கு கலர் பண்ணிருக்கு, ஒன்றுக்கு கலர் பண்ணாம இருக்கு. அப்ப அங்க பாத்தீங்கன்னா ஒன்று சிவப்பு நிறமாக இருக்கும், இன்னொன்று கருப்பு நிறமாக இருக்கும். சரி, இப்ப நாங்க கலர் அடிச்சதுதான்
சிவப்பு நிறம் என்று வச்சுக்கொள்ளும். கலர் பண்ணினது சிவப்பு, மெட்டையது கருப்புன்னு வச்சுக்கொள்ளும். இப்ப இதை நாங்க சிவப்பு நிற முனை வந்து வச்சுக்கொள்ளும். இதுதான் கருப்பு. கருப்பு நிறம் என்று வச்சுக்கொள்ளுவோம். இப்ப எங்களுக்கு நேர்முனைவு தான் பிளஸ்ல இருக்கு. நேர்முனைவு தான் சிவப்பு நிறத்துல இருக்கும். அப்ப ரெட் கலராக இங்க காட்டப்பட்டிருக்கிறத நாங்க நேர்முனைவு என்று சொல்றோம். சிவப்பு நிறத்துல காட்டப்பட்டிருக்கிறது தான் பிளஸ். பேட்டரியில இருந்தால் பிளஸ், இது மைனஸ். இதில் பிளஸ், பாருங்க மைனஸ் பக்கம் அப்படியே போய் மைனஸ், பிளஸ் பக்கம் அப்படியே போய் பிளஸோடையும் நாங்க இணைச்சிருக்கோம். அப்ப எப்படி அதை நாங்க கனெக்ட் பண்றதுன்றத இதுல கண்டுபிடிக்கும். ஒரு அம்பியர் மானியை எடுத்து அதுல ரெண்டு முனைகள் இருக்குது, அது ரெண்டையும் கவனமா பார்க்கணும். ஒன்று ரெட் கலரால தந்திருப்பாங்க, ஒன்று பிளாக் கலரால தந்திருப்பாங்க. இப்ப உங்களுக்கு ரெட்ல தந்திருக்கிறது தான் பிளஸ், ரெட்டா இருக்கிறது பிளஸ். இப்ப உங்களுக்கு பேட்டரியில அந்த கன்ஃபியூசன் வராது. பேட்டரியில ஆல்ரெடி பிளஸ் முடிவிடத்துல பிளஸ் என்ற குறியீடு சின்னதா போடப்பட்டிருக்கும், மறை என்ற குறியீடும் போடப்பட்டிருக்கும். பேட்டரியில பார்த்திருப்பீங்க தானே பிள்ளைகள்? அப்ப பேட்டரியில உங்களுக்கு நேர் முடிவிடத்தையும் மறை முடிவிடத்தையும் கண்டுபிடிக்கிறது ஈஸி. இதே மாதிரி தான் இந்த கலரை வச்சு நீங்க டக்குன்னு கண்டுபிடிக்கலாம், அல்லது இதுக்கு பக்கத்திலேயே சிறியதாக குறியீடும் இருக்கும். சரியா? இப்ப வினாக்களுக்கு உங்களுக்கு வரைக்குள்ள அவன் இந்த படத்துல குறியீடு உங்களுக்கு தெரியாது. அப்ப நீங்க அதுல சிவப்பு கலர்ல இருந்தா அதுதான் பிளஸ் முடிவிடம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியா? அதே மாதிரி மைனஸ் வந்து கருப்பு நிறத்தால தரப்படும். சரியா? இப்ப அம்பியர் மானியோண்ட ஒரு மின் சுற்றுல இணைக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த மின் வளங்களினுடைய நேர்முடிவிடம். மின் வழங்குறது யாரு? பேட்டரி தான் மின்னை வழங்குவது. அப்ப மின் வளங்களினுடைய நேர்முடிவிடம், மின் வளங்களின் நேர்முடி அம்பியர் மானியினுடைய நேர் முடிவிடத்தோட இணைக்கப்பட வேண்டும். அப்பதான் இந்த அம்பியர் மானி வந்து ஒர்க் ஆகும், வேலை செய்யும். நீங்க மாறி இந்த முடிவிடத்தை மாறி இணைச்சிருந்தா உங்களுக்கு அம்பியர் மானி என்ன செய்யாது, திரும்பல காட்டாது சொல்லுது. சரியா? அப்ப முடிவிடத்தை மாறி இணைக்கல எங்களுக்கு என்னது சரியாக வேலை செய்யாது. அப்ப என்ன செய்ய போறோம்? நாங்கள் நேர்முடிவிடம் நேர்முடிவிடத்தோடையும் மறைமுடிவிடம் போய் மறைமுடிவிடத்தோடையும் இணைகிற மாதிரி சேர்த்து விட வரும். சரியா? அப்ப மின்னோட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அம்பியர் மானியை நாங்கள் இணைக்க இந்த தொடுக்கிற கம்பியால இப்படி எல்லாத்தையும் நாங்க ஒவ்வொன்றா இணைச்சு கொண்டு வரீங்க. அதே கம்பியில தொடராக நீங்கள் ஒரு அம்பியர் மானியை இணைக்க முடியும். தொடர்ந்து இணைக்க, தொடர்ந்து அந்த கம்பியில நீங்க உலர் மின்கலத்தை இணைச்சு மோட்டரை இணைச்சு தொடர்ந்து அம்பியர் மானி இணைச்சு ஒரு ஆளியே போடலாம். அத சொல்றது தொடர்ந்து இணைச்சா தொடர் இணைப்பு, தொடராக அடுத்தடுத்து இணைச்சு கொண்டு போறோம் ஒரு விஷயம். ஆனா ஒரு வோல்ட் மானியை நாங்க பயன்படுத்தி அதை இப்படி நீங்க தொடர்ந்து இணைச்சு பயன்படுத்த இயலாது. அது ஏதாவது ஒரு உபகரணத்துக்கு குறுக்காக இணைக்க வேணும். அதை நாங்க அடுத்த வகுப்பில பார்ப்போம். ஒரு வோல்ட் மானியை எப்படி பயன்படுத்துறது. சரி, அப்ப இப்ப எங்களுக்கு அம்பியர் மானியோட எப்படி கனெக்ட் பண்றது என்ற விஷயம் தெரிய வரும். சரி, அம்பியர் மானியண்டா நடுவில் குறியீடு இருக்கும், அதை பார்த்து கண்டுபிடிக்க வேணும்.
அப்ப இ என்று இருந்தா அம்பியர் மானி, ஸ்மால் எம் போட்டு ஏ போட்டிருந்தா மில்லி அம்பியர் மானி, நடுவுல ஜி போட்டிருந்தா கல்வனோமானி, மைக்ரோ அம்பியர் என்று போட்டிருந்தா மைக்ரோ அம்பியர் மானி. இப்ப நாங்க குறியீடை வச்சு அதை என்ன மானி என்று கண்டுபிடிப்போம். வழக்கமாக அம்பியர் மானிகளுக்கு இரண்டு முனைவுகள் இருக்கும். ஒன்று நேர்முனைவு, மற்றையது மறைமுனைவு. நேர்முனைவு அவர்கள் சிவப்பு நிறத்திலையும், மறைமுனைவு கருப்பு நிறத்திலையும் தந்திடும். சரி, அப்ப இதை நீங்க சரியாக அந்த சுற்றுல இணைக்கல அது வேலை செய்யும். சரியா, அப்ப இன்றைக்கு நாங்கள் மின்னோட்டம் சம்பந்தமாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப மின்னோட்டம் பாயிறதுக்கு ஒரு திசை இருக்கு. அந்த திசையை கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்கள் மையப்பூச்சிய அம்பியர்மானி அல்லது மையப்பூச்சிய கல்வனோமானிய பயன்படுத்தி பார்க்க முடியும். சரி, அப்ப அது மையத்துல பூச்சியம் இருக்கிறதுனால மின்னோட்டத்தின் திசை மாறைக்குள்ள அதனுடைய திசையும் மாறுவதை அவதானிக்க முடியும். சரியா, ஒரு மின்னோட்டத்தினுடைய குறியீடு நாங்க போடுறோம் ஐ என்று போடலாம். மின்னோட்டம் என்றா ஐ. மின்னோட்டத்தை அளக்குறதுக்குரிய அலகு அம்பியர், அது கேபிட்டல் ஏ என்ற குறியீட்டுல நாங்க சொல்ல அம்பியர். அதே மாதிரி மில்லி அம்பியர்ல மில்லி அம்பியர் மானில மில்லி அம்பியர்லயும் அளக்கலாம், மைக்ரோ அம்பியர்லயும் அளக்க முடியும். சரியா, அப்ப இன்றைக்கு பார்த்த இந்த விஷயங்களை வச்சு சில வினாக்கள் எல்லாம் எழுதி. முதலாவது வினா, மின்னோட்டத்தின் குறியீடு யார்? மின்னோட்டத்தின் குறியீடு யார்? இரண்டாவது, மின்னோட்டத்தை அளக்கும் சர்வதேச அலகு எது? மின்னோட்டத்தை அளக்கும் சர்வதேச அலகு எது? மூன்றாவது, சிறிய மின்னோட்டத்தை அளவிட பயன்படும் உபகரணம் எது? சிறிய மின்னோட்டங்களை அளக்க பயன்படும் உபகரணம் எது? நான்காவது, ஆம்பியர் மானியின் நேர் சம மறை முனைவுகளை எவ்வாறு இனங்காணுவீர்? இனங்காணலாம். சரியா, இந்த வினாக்களை எழுதிக் கொள்ளுங்கள்.
மின்னோட்டத்தினுடைய குறியீடு I என்று சொல்லுவோம். I. மின்னோட்டத்தை அளக்கக்கூடிய சர்வதேச அலகு ஆம்பியர். ஆம்பியர் என்று சொல்லுவோம், அல்லது கேபிட்டல் A, ஆம்பியர். சிறிய மின்னோட்டத்தை அளவிட பயன்படக்கூடிய உபகரணத்தை நாங்க சொல்றது மில்லி ஆம்பியர் மானி அல்லது கல்வனோ மானி. மில்லி ஆம்பியர் மானிலையும் அளக்கலாம், கல்வனோ மானிலையும் சிறிய மின்னோட்டங்களை அளக்கலாம். நான்காவது, ஆம்பியர் மானியினுடைய நேர்மறை முனைவுகளை எவ்வாறு இனங்காணலாம்? சிவப்பு முனை நேர், கருப்பு முனை மறை. இதை வச்சு நாங்கள் இனம் காண முடியும். சரியா பிள்ளைகளை, வேண்டிய வகுப்புல நாங்கள் மின் ஓட்டம் தொடர்பான விடயங்களை பார்த்திருக்கிறோம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். சரியா பிள்ளைகளை, வேண்டிய வகுப்புல உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லைன்னா நாங்க இதோட இந்த வகுப்பு நிறைவு செய்வோம். அடுத்த வகுப்புல பார்க்கலாம். தேங்க்யூ. Thank you, ma'am.